ஒன்றே வீடு. அண்ணா சொல்லு தம்பி. இன்று நம்முடைய பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாட்டமாமே. ஆமாம் தம்பி, நம்முடைய பள்ளியில் நேரில் வந்து பேச போகிறாராமே. ஓ ஆமாம் ஆமாம், 21ஆம் நூற்றாண்டில் இதுவும் சாத்தியம்தானே? அது எப்படி சாத்தியமாகும் அண்ணா? அவர் தான் 20ஆம் நூற்றாண்டிலே இறந்து விட்டாரே. தம்பி, அவரு 1889 19ஆம் நூற்றாண்டில் பிறந்து 1964 20ஆம் நூற்றாண்டில் மரணம் அடைந்தவருக்கு 21ஆம் நூற்றாண்டில் வர முடியாதா என்ன? அதுவும் நாம் வாழும் இன்றைய அறிவியல் உலகில் இதுவும் சாத்தியம்தானே. வா, நாம் பள்ளிக்கு போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பள்ளிக்கு யார் வரப்போகிறார் என்று தெரியுமா? சுதந்திரம் இந்தியாவின் முதல் பிரதமர் இவர். இவருக்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். கூடவே ரோஜா மலர்களையும் பிடிக்கும். இதோ ஜவஹர்லால் நேரு சற்று நேரத்தில் நம் பள்ளிக்கு வந்து விடுவார். வணக்கம் தோழர்களே. நேரு வாகன நெரிசலில் மாட்டிக்கொண்டாராம். இதோ சற்று நேரத்தில் நம் பள்ளி விடுவார். இதோ அவரே வந்து விட்டாரே. வணக்கம் ஐயா, நீங்கள் நம் பள்ளிக்கு வந்தது மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் குழந்தைகளே, நான் யாரு நீங்கள் தெரியுதா? நான் தான் உங்கள் ஜவஹர்லால் நேரு. நான் உங்கள் பள்ளிக்கு 8 மணிக்கு வர திட்டமிட்டேன். வரும் வழியில் எவ்வளவு வாகன நெரிசல் என்று சொல்லியோ மன்னிக்கும். குழந்தைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14ஆம் நாள் என்னுடைய பிறந்த நாளும் குழந்தைகள் தினமாக கொண்டாடுவது மிக்க மகிழ்ச்சி. இதை கொண்டு நீங்கள் தான் நாளைய வரலாறு படிக்க வேண்டும். நம்முடைய இந்தியாவை வளர்ந்த நாடு பட்டியலில் முதல் இடத்திற்கு உயர்த்த வேண்டும். நாங்கள் கண்ண கனவை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா? சொல்லுங்கள், நிறைவேற்றுவீர்களா? நன்றி குழந்தைகளே. நான் சொல்வதற்கு everyone present here. Today I am going to give a small speech on Children's Day. Children's Day is celebrated on 14 November every year in India. This special day honors Pandit Jawaharlal Nehru, our first Prime Minister. He loved children very much and was called Sachani. School organized fun program and activities on this day. This day reminds us to care for and protect everything. Children's Day teaches the importance of love, kindness and education. Children's Day is not just a day for celebration, but also a reminder of the importance of the child. It is a day to appreciate the innocence and joy of childhood and to ensure that every child receives the love, care and education that deserves. Let's celebrate Children's Day with happiness and joy. Thank you and have a happy Children's Day to all. இன்பம் எதுவென்றும் துன்பம் எதுவென்றும் வேறுபாடுகள் தெரியாமல் வாழ்க்கையில் ஏற்றதாழ்வுக்கு இலக்கம் புரியாமல் மண்ணில் விளையாடும் மழலைகளுக்கு குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். அழகிய மழலை செல்வங்களே, கள்ளமில்லா சிரிப்பிலே நெஞ்சத்தை நெகிழ வைக்கும் செல்ல குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இணைய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு சொல் பேச்சிலே உள்ளம் கனிய வைத்து கள்ளமில்லா சிரிப்பினிலே கவலை மறக்க வைத்து குட்டி குறும்பினிலே எங்களை குழந்தையாக்கி எத்தனை துன்பத்திலும் எங்களை மகிழ்விக்கும் அன்பான குழந்தைகளுக்கு இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். குறுங்களின் சொந்தக்காரர்களே, உலகத்தின் வருங்கால ஆணிவேர்களே, பூமியே அழகாக்கும் செல்ல குழந்தைகளே, அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். குழந்தைகள் எல்லாம் நம் நாட்டின் செல்வங்கள். வளங்கள் அனைத்தையும் சேர்க்க வரும் தங்கங்கள். வருங்காலத்தை கட்டி காக்கும் தூண்கள். அவர்கள் நலம் காப்போம், வாழ்வில் இன்பம் சேர்ப்போம். இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். Learn, grow and become good citizens. Today, let us promise to create a safe, happy and healthy future. We promise
To everyone present here. Today, I feel very privileged to speak about a very special occasion celebrated across India, Children's Day. Children's Day is observed every year on 14th November to honor the birth anniversary of Pandit Jawaharlal Nehru, who was the first Prime Minister of independent India. On this day, schools organize colorful programs featuring songs, dances, games and speeches, creating an atmosphere of happiness and enthusiasm. It is a day to celebrate their innocence, creativity and dreams of the children. Children are not just the future, they are the present too. Their ideas, energy and enthusiasm inspire hope and change. By nurturing their talents and supporting their dreams, we help build a stronger, kinder and more peaceful society. On this day, we celebrate not only the children, but also the joy and optimism they bring into our lives. Let us all take a pledge to value and respect children every day, not just on Children's Day. Let us create spaces where they can be safe, learn without fear, and grow into responsible and compassionate adults. Their well-being reflects our society's success. Thank you for listening, and I wish everyone a very happy Children's Day. May this day inspire us to அழகான மலரின் செல்வங்களே, துள்ளித் திரியும் பட்டாம்பூச்சிகளே, உங்கள் பேச்சிலே உள்ளத்தை மகிழ வைக்கும், கள்ளமில்லா சிரிப்பிலே நெஞ்சத்தை நெகிழ வைக்கும் அன்பு செல்வங்களே, நாளைய பாரதத்தின் சிற்பிகளே. உலகில் எத்தனை வர்ணங்கள் இருந்தாலும் அத்தனையும் தோற்றுதான் போகிறது. உங்கள் கரங்கள் முன் அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். நன்றி. அழகு, மென்மையான புன்னகை, மெல்லிய தீண்ட, புரியாத பாஷை, அறியாத உலகம், கவலை இல்லாத மனம், எதிர்பார்ப்பில்லாத வயது, நமக்கென தனி ஒரு உலகம். முதல் தளிரின் பசுமையிலும் முகத்திலிருந்து மலர்ந்திடும் மழலையின் சிரிப்பிலும் காண முடியும் தூய்மையின் சந்தோஷத்தை. நிஜமான அழுகைக்கும் நிஜமான சிரிப்பிற்கும் குழந்தையை தவிர இன்னொரு உதாரணம் குழந்தையே. பறவைகளால் சிறகடிக்க இயங்குகிறது என் மனம். மீண்டும் குழந்தையாய் மாற ஆசை எனக்கு. அழத் தெரியும், அழ வைக்க தெரியாது. விழத் தெரியும், யாரையும் விழ வைக்க தெரியாது. இதுவே குழந்தையின் சாராம்சம். அனைவருக்கும் என் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.